ஹாய், வெல்கம் டு ஸ்பீக் வித் ரகு. பொதுவா ஊருக்கு போகும்போது நம்ம பைக்ல போயிட்டு இருந்தேன். இப்பதான் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பஸ்ல போக ஆரம்பிச்சிட்டேன். பஸ்ல போது என்ன பிளஸ்னா, அதுல போற டைம் நான் யூட்டிலைஸ் பண்ண விரும்பினேன். அப்போ படிக்க ஆரம்பிச்சதுனால அந்த டைம்ல படிக்கலாம் அப்படின்ட்டு புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு டைம் ஏதாச்சும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாப்ல. அது என்ன போஸ்ட்னா, புக்கோட ரிவ்யூ. அந்த ரிவ்யூக்குள்ள பார்க்கும்போது அந்த புக்கோட நேம் ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. அந்த புக்கோட ஆத்தர் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். அப்பதான் எனக்கு ரொம்ப இதானா அந்த புக்கு ஆர்டர் போட்டேன் நானு. ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்னு அந்த புக்கோட தலைப்பு. இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னா ஆர் அபிலாஷ் அப்படிங்கிறவரு. இந்த புக்கை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாசிப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இருக்க காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு. இப்ப அந்த ஸ்ட்ரெஸ் போக்கணும்னா வாசிக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கிலாந்துல இருக்கிற சசெக்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல ஒரு மனுஷன் சராசரியா 6 பக்கம் படிச்சாவே அவனோட ஸ்ட்ரெஸ் லெவல் 68% ரெடியூஸ் ஆகுதாம். எனக்குமே பர்சனலா அதை நான் ஃபீல் பண்ணேன். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா அந்த மொமெண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு வேற ஒரு மொமெண்ட்டுக்குள்ள போன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. புத்தகம் வாசிக்கிறதுனால நம்ம மூளை சுறுசுறுப்பா இயங்குவதுடன் நினைவாற்றல் திறனும் அதிகரிக்குது. இதனால என்னன்னா மறதி நம்மளுக்கு ஏற்படாம கொஞ்சம் கம்மியாகுது. தொடர்ந்து புதிய புதிய நூல்களை தேடி தேடி படிக்கும் போது இதனால தனிமை, வெறுமை இதெல்லாம் போயிருது. அப்புறம் சில நாட்கள் நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அப்பெல்லாம் புத்தகம் வாசிக்கிறது அந்த மொமெண்ட்ல இருந்து வெளியே வரது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை காட்டிலும் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நம்ம மனசு நல்லா ஒரு செலிப்ரேஷன் மைண்ட் செட்டுக்கு உள்ள வரும். அதுலயும் நீங்க சூப்பர் புக்கா நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது இன்னுமே உங்க லைஃப் நல்ல ஒரு செலிப்ரேஷன் லைஃப்குள்ள கூட்டிட்டு போகும். அதுக்கெல்லாம் இந்த புக்கு நம்மளுக்கு எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த நூலை பொதுவான வாசிப்பு, இலக்கிய வாசிப்பு, தத்துவம் சார்ந்த வாசிப்பு, உளவியல் சார்ந்த வாசிப்பு, புத்தக தேர்வு என 5 பார்ட்டா பிரிச்சிருக்காரு. இதுல என்னன்னா இந்த புக்கத்துக்குள்ள போகும்போதே என்ன போட்டிருக்காருன்னா, வாசிப்புக்கான 8 கட்டளையில ஃபர்ஸ்ட் கட்டளையே பாத்தீங்கன்னா, பரிந்துரை பட்டியலை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு கரெக்டா பளிச்சுன்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னா புத்தக தேர்வு ஒரு நண்பனை ஒரு காதலியை செலக்ட் பண்ற மாதிரி, அது ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுடைய சிந்தனை, மொழி, தோரணை மாற்ற போற உறவாடல் தான் இது புத்தகம் தேர்வெடுக்கிறது. அதனால உங்களுடைய உள்ளுணர்வு, நம்பிக்கை, தனிப்பட்ட தேடலை ஒட்டியும் நீங்க ஒரு புத்தகம் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காருன்னா, வாசக குழுக்களை மீறி செல்லுங்கள்னு சொல்லியிருக்காரு. இது உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு, பிடிக்காத நூலை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வாசிப்புல சுவை, பொழுதுபோக்கு, கிளர்ச்சி, மனத்திருப்பு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். வாசிப்பனு காதலுக்கு இணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வெளிச்சூழல் அழுத்தம், அதாவது இவங்க போஸ்ட் போட்டாங்க அப்படின்ட்டு இந்த இது அப்படின்னு பார்க்காம உங்களுக்கு ஓகேவா அந்த புக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வாங்குங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. வாசிக்க நமக்குன்னு ஒரு ரசனை, ஒரு தேர்வு, ஒரு ஆர்வம், ஒருவித பட்டியல் உருவாகும். நமக்குன்னு பிரியப்பட்ட எழுத்தாளர் தோன்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்துல இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு சில சந்தேகம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிருச்சு. ஏன்னா எந்த புக்கு நான் தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட ரூட்ல நான் போகணும் அப்படிங்கலாம் நாம ஒரு சில டைம் எனக்கு தோணிட்டே இருக்கும். நாம இந்த புக்கு நாம இதை படிக்கலாமா இல்ல வேணாமா, இந்த ஆத்தரை ஃபாலோ பண்ணலாமா, இந்த ஆத்தர் புக்கு நம்ம வாங்கலாமா இல்ல எப்படின்னு பாக்கலாமான்னு யோசிச்சு இருப்பேன். இப்ப இந்த புக்கை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருச்சு. எனக்கு இந்த புக் யார் வெளியிட்டு இருக்காங்கன்னா, எழுத்து பிரசுரம் வெளியிட்டு இருக்காங்க. 0 டிகிரி பப்ளிஷிங்லயும் கிடைக்கும். நீங்க ஆன்லைன்லயும் நீங்க பை பண்ணிக்கலாம். www.0degreepublishing.com அப்படிங்கிற போனீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல நீங்க பை பண்ணிக்கலாம். நல்ல ஒர்த்தான புக்கு தான். கண்டிப்பா நீங்க படிங்க.